ஹாய் கைஸ், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. ரொம்ப நாளாக வந்து நான் ஷார்ட்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. சரி, ஏன் நம்ம ஷார்ட்ஸ் மட்டுமே போடணும், லாங் வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மார்னிங் தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து தோணும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஹேபிட் இருக்குமான்னு எனக்கு டவுட்டு. ஆனால் எனக்கு இருக்குது, நிறைய பேர் இருக்குன்னு நான் நம்புகிறேன். என்ன அப்படின்னா, ஒரு சில திங்ஸ் நமக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் எப்படின்னா, ஒரு திங் போய் பார்த்தா இது வாங்கியே இருக்கணும், நீங்கள் வாங்கி நம்ம இது ஆனால் யூஸே பண்ண மாட்டோம். அதை வாங்கி அப்படி நம்ம நிறைய அந்த மெமரிஸ் கலெக்ட் பண்ணுவாங்களா சில பேர். இது ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா இதை வாங்கி அப்படியே வச்சுக்கிறது, அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் எனக்கும் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி திங்ஸ் தான் நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உங்ககிட்ட காட்டக்கூடாதுன்னு அப்படி ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, நம்ம லாங் வீடியோவே இது போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். வாங்க நம்ம இப்போ என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த திங்ஸ் வச்சுருக்க பேகு. எப்பவுமே இதில் தான் வச்சுருப்பியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வீடியோக்காக சீன் போடுறதுக்காக இந்த பேக் வச்சுருக்கேன். இது எங்கள் அக்கா தான் எங்கள் அம்மாவுக்காக பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்த பேகு. ரேட்டில் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. சரி, இந்த பேக் அழகாக இருந்துச்சா. அது இல்லாமல் அங்கே கொஞ்சம் பின்னாடி பேக்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரியா நம்ம இதிலே வச்சு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் வச்சுருக்கேன். எப்பவுமே எதில் வச்சுருப்பேன்னு கேட்டிங்கன்னா, இந்த சென்னை சில்க்ஸு போத்தீஸ்லாம் போனால் ஒரு கவர் கொடுப்பாங்களே, கட்டப்பை கிடையாது, அது கூட ஒரு கவர் மாதிரி கொடுப்பாங்களே, அதை தான் கலெக்ட் பண்ணி வைப்பேன். சரி, வீடியோக்காக சீன் போடலாமே சொல்லிட்டு தான் இந்த பேக்கில் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சரி, ஒன்று ஒன்று இந்த பேக் திறந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதோட உள்ள வந்து இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த கண்ணாடி. இந்த கண்ணாடி வந்து கொஞ்சம் டஸ்டாக இருக்கு. ஃபேன் ஓடுறதுனால உங்களுக்கு வாய்ஸ் கிளியராக கேட்குதுன்னு எனக்கு தெரியல. ஒரு ஃபேன் இல்லாமல் இந்த ரூமில் இருக்கவே முடியாது. இந்த கண்ணாடி என்னம்மா கடையில் வாங்கி போட மாட்டியா அப்படின்னு கேட்டால், இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணலன்னா சொல்ல மாட்டேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்ன அப்படின்னா, இதில் பாருங்களேன், அந்த சீட்டா வாங்கி நான் ஒரு 2-3 டைம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு பெருசாக இது வச்சுக்கணுன்னு தான் தோணுச்சு தவிர யூஸ் பண்ணி தூக்கி போடுறது அந்த மாதிரிலாம் எனக்கு தோணுது கிடையாது. அதனால நான் இதை வச்சுருக்கேன். ரெண்டாவது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து பிடிஎஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, அடுத்து பிடிஎஸ் பொருள் தான் வரப்போகுது. இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஒன் டைம் நான் காலேஜ் படிக்கிறப்பல எனக்கு பிடிஎஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். நான் அப்படி பார்ப்பேன் பிடிஎஸோட இதெல்லாம். அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வி தான். விக்கு அப்புறம் ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். அதை ஆசைப்பட்டு நான் வாங்கினேன். இது ஒரு பென்னு தான். நான் பாருங்கள், இந்த கேப் கூட நான் ஓப்பன் பண்ணல. அப்படியே இருக்கும். அதனால் இதெல்லாம் வாங்கி நான் அப்படியே வச்சுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கணுமான்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்ச திங்ஸ் தான் நான் எடுத்து வச்சுப்பேன். அந்த மாதிரி இது ஒன்று. இது எல்லாருக்குமே ஃபஸ்ட்லேருந்து இது எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த கீ செயின், இந்த டால் மாதிரி இருக்குமே, இந்த கீ செயின் வந்து நிறைய பேரோட ஃபேவரட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான் எனக்கும் ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேவரட். இது வாங்கி அரௌண்ட் ஒரு 2 இயர்ஸ் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியே தெரில, ஆனால் 2 இயர்ஸ் இருக்கும். இதுவுமே எனக்கு ஒரு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மெமரி தான். அதை தான் வந்து இதுவும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு இதுதான் பிடிஎஸோட இதுதான். என்னது அப்படின்னா, வேன் சொல்லிட்டு பிடிஎஸோட குரூப் மெம்பர் அந்த இது, அதுதான் இது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான். இதில் நான் பெருசாக எதுவுமே எங்கேயுமே யூஸ் பண்ணது கிடையாது, ஆனால் வாங்கி வச்சுப்பேன். ரொம்ப பிடிக்கும். பாருங்க, இதில் ஒரு 5 ரூபா காயின் வேறு இருக்குது. அப்படியே இதுவும் வந்து வச்சாச்சு. அடுத்து வந்து இது வந்து கையில் சும்மா பேண்டு மாதிரி போடுறது.
நான் இதுவுமே யூஸ் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணாமலாம் இல்லை, யூஸ் பண்ணாலும் நான் எடுத்து மெமரிஸோட தான் இது வைப்பேன். ஏன்னா இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதுதான். ஏன்னா இது ஃப்ளவர் பார்த்தீங்களா அழகாக இருக்கும், ஃப்ளவர். அப்புறம் இந்த புசு புசுன்னு இருக்குல்ல, அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இது நான் வச்சுருக்கேன். பார்க்கலாமா? யாருக்கெல்லாம் வந்து ப்ரேஸ்லெட் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். கேர்ள்ஸ்க்கு மேக்ஸிமம் ப்ரேஸ்லெட்னா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் ஒரு 2-3 ப்ரேஸ்லெட் வந்து வாங்கினேன். பெருசாக நான் எங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணதில்லை. ஆனால் எடுத்து வச்சுப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தோன்னே வாங்கிக்கலாம் அப்படி தோணுமா, அதனால் நான் வாங்கிடுவேன். அந்த மாதிரி தான் இந்த ப்ரேஸ்லெட் வாங்கினேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரேஸ்லெட். பார்த்த கைக்குள்ளே போட்டால் செம்ம க்யூட்டாக இருக்கும். எனக்கு இப்போ போட முடியாது, ஏதாவது ஹெல்ப்புக்கு வேணும். நல்லா இருக்குல்ல? இது மாதிரி தான் வாங்கினேன். இதுவும் வாங்கி நான் காட்டுற திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே புதுசு மாதிரியே அப்படியே இருக்கும். ஏன்னா நான் அதிகமாக யூஸே பண்ண மாட்டேன், பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேம் ப்ரேஸ்லெட் தான், அதுவுமே இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் தான். எப்படி காட்டுறதுன்னு தெரியல கைஸ். இந்த ப்ரேஸ்லெட்டு இதுவுமே ஒரு அழகாக இந்த பட்டர்ஃப்ளை வச்சு பேர்ல்ஸ் வச்சு சூப்பராக இருக்கும். இதுவுமே எனக்கு பிடிச்ச ஒன்று தான். அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த டிமார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இருப்பீங்க. அந்த மாதிரி தான் நானுமே டிமார்ட் போனப்போ எனக்கு ரொம்ப ஒன்று பிடிச்சது. பார்த்தோன்னே அம்மா இது வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். இதுவுமே ப்ரேஸ்லெட் தான், டிமார்ட்டில் வாங்கின ப்ரேஸ்லெட். இது தெரியுது, இதுதான் வந்து டிமார்ட்டில் வாங்கின ப்ரேஸ்லெட். அழகாக பட்டர்ஃப்ளை போட்டு நல்லா இருக்கும். இதுவுமே நான் பாருங்கள், டேக் கூட பிரிக்கல, எதுவுமே பிரிக்கல, அப்படியே இருக்குது. இதுவுமே நான் அதிகமாக பண்ணதில்லை. ஆனால் நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். இது எல்லாமே பாருங்கள் அழகாக இருக்குது இதில் இருக்கிறது எல்லாமே. அதனால் எனக்கு பார்த்துட்டு பிடிச்சி வாங்கினேன். யூஸ் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணுவேன், கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணுறப்போ நான் ஏதாவது வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு யூஸ் பண்ணி. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பெருசாக எதுவும் இல்லைங்க. இந்த சாரீ இது வந்து எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணது. அதுவுமே வந்து நான் அப்படியே வச்சுருக்கேன். என் ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ண திங்ஸ்னால் எனக்கு அப்படியே வச்சுருக்க பிடிக்கும். அதுவுமே நான் அப்படியே வச்சுருக்கேன். இது இவ்வளோதான். இது எல்லாமே தான் வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்க திங்ஸ். நான் சொன்னேன்ல ஒரு கொஞ்சம் தான் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நிறைய கலெக்ட் பண்ணணும். ஆனால் இப்போதைக்கு எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச திங்ஸாக வச்சுருக்கேன். யார் யாருக்குள்ள இந்த மாதிரி கலெக்ட் பண்ண பிடிக்குன்றவங்க சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. இதெல்லாம் திருடிட்டு வரீங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நிறைய பேருக்கு இதில் ஒரு மெமரி இருக்கும். யாராவது வீட்டுக்கு போனால் ஒரு திங்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், இது எடுத்துடணும், இது பார்த்தோன்னே எடுத்துடணும். இது ஆனால் எனக்கு அந்த மாதிரி தோணுனதே கிடையாது, ஏன்னே தெரில. ஆனால் நிறைய பேருக்கு தோணியிருக்கும். யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு போனாங்கன்னா இந்த டிவி கிட்ட அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஒரு திங்ஸ் அழகாக வாங்கி வச்சுருப்பாங்க. அதை பார்த்தோன்னே நமக்கு எடுத்துக்கணும் இல்லை அது மாதிரி வாங்கணும்னு தோணும். அந்த மாதிரிலாம் எனக்கு தோணுனது கிடையாது. அந்த மாதிரி தோணி தான் நான் நிறைய கலெக்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் கைஸ். சரி கைஸ், இந்த வீடியோ ரொம்ப 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 ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மேக் பண்ணுறதுனால என்ன அதிகமாக பண்ணுறதுன்னு தெரில, அதனால தான். சரி கைஸ், அடுத்த வீடியோ என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.